அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் 2 கைகள் சேர்ந்து ஓசை எழுப்பக்கூடிய ஒரு ஆட்சி 2026 வரணும். நாங்க ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போம், குறைக்கல. ஆட்சிக்கு வந்தா ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், கொடுக்கல. தமிழகத்தில் இன்று தீங்கு என்று சொல்லக்கூடியது எல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்த. அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய கூட்டணியில காங்கிரஸை பார்த்து தமிழன விரோதி என்று சொல்ல வேண்டியவர்கள் நம்மை பார்த்து தமிழன விரோதி என்று சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அடுத்த 45 நாட்கள் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வீதி வீதியாக, தெரு தெருவாக, வீடு வீடாக தாய்மார்களை, சகோதரிகளை பார்த்து எதற்காக இந்த ஆட்சி வேண்டாம், அவங்க சொல்லக்கூடியது எல்லாம் போய் 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து முழுமையாக 20% கூட நிறைவேற்ற முடியாத ஒரு தேர்தல் வாக்குறுதி. நாங்க ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போம், குறைக்கல. ஆட்சிக்கு வந்தா ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், கொடுக்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், நீட்டை ரத்து பண்ணுவோம், இதை பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாரு. தமிழகத்தில் இன்று தீங்கு என்று சொல்லக்கூடியது எல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்தது. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் காங்கிரஸ், கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ், இலங்கையில நம்முடைய தமிழன சகோதரர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ். இன்னைக்கு அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழர்களை பாதுகாக்க போகின்றோம் என்கின்ற ஒரு பொய்யான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய கூட்டணியில காங்கிரஸை பார்த்து தமிழன விரோதி என்று சொல்ல வேண்டியவர்கள் நம்மை பார்த்து தமிழன விரோதி என்று சொல்லுகின்றார். அருமை சொந்தங்களே, பிரதமர் அவர்கள் இன்று திருப்பரங்குன்றம் மலை முருகபெருமானுடைய 6 படை வீட்டில் முதல் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்திற்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு நேரடியா இங்க வர்றாங்க. உங்களை பார்ப்பதற்காக வர்றாங்க, உற்சாகம் ஊட்டுவதற்காக வர்றாங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் 2 கைகள் சேர்ந்து ஓசை எழுப்பக்கூடிய ஒரு ஆட்சி 2026 வரணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா தரப்பட்ட மக்களை முன்னேற்றுவதற்காக, இளைஞர்களுக்கு எங்கெங்கே வேலை வாய்ப்பு, 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 3 லட்சம் பேர் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. 3 லட்சம் பேர், 9000 பேர் பங்கு பெறக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை நடத்துவதற்கு அவர்களுக்கு துப்பில்லைங்க. இன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவுக்கு வரிசை கட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். வரிசை கட்டி என்ன சாதிச்சீங்க? ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுமே அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, அந்த மாதிரி பண்ண. 9000 பேர் பங்கு பெறக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சை நடத்த முடியல உங்களால. எப்படி நீங்க 3 லட்சம் நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு அரசு வேலை உருவாக்கி கொடுப்பீங்க? முழுமையாக 50,000 பேருக்கு கூட நீங்க தமிழகத்திலே அரசு வேலை கொடுக்கலைங்க. அத்தனை பொய்களை சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்